Praise the Lord. Hope Age Church பன்ருட்டி உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கு எல்லாருமே நாம் கூடி வந்திருக்கிற ஒரே நோக்கம் தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. வசனத்துல பார்க்கிறோம், சங்கீதம் 34:5 வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாடு புத்தகத்துல மோசே சீனாய் மலையில தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்து பின்பு வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்திருந்ததை ஜனங்கள் பார்த்ததை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? புதிய ஏற்பாட்டில் இதேதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில பிதாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் முகம் யாவும் பிரகாசித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிக்க வைக்கிற தேவன் முகத்தையோ வஸ்திரத்தை மாத்திரமல்ல, உள்ளான வாழ்க்கை, நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கைகள், நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யூசுவலா நம்ம எல்லாரையும் விஷ் பண்ற வார்த்தை இல்லையா, ஹேவ் a bright future அப்படின்னு நம்ம எல்லாரையும் விஷ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா அந்த வார்த்தை பிரகாசிக்க வைக்கிற தேவன் ஒருவரால் மாத்திரமே அது கூடுகிறதா இருக்கிறது. ஆமென். அவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு நாம் அனைவரும் அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கும்படியாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம். சோ நாம் அனைவரும் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். ஆமென். கண்களை மூடி. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஆதியும் அந்தமுமானவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்ன தேவாதி தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். தேவன் எங்கள் மனிதனாகி எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினால தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துல கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த கிடைக்கப்படுகிற ரட்சிப்புக்காக, அன்புக்காக, தியாகத்திற்காக, ரத்தத்திற்காக, தழும்புள்ள கரத்திற்காக, உயிர்த்தெழுந்த வல்லமைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்ட இயேசு ஆண்டவர் எங்களோடு வாசம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாள எங்களுக்குள்ளாய் அனுப்பப்பட்டது போல இன்றைக்கு எங்களுக்குள்ளாய் மண்பாண்டங்களாய் இருக்கிற எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை தேற்றுகிறவர், ஆலோசனை கர்த்தர், எங்களுக்கு தெரிந்த புத்தியை தருகிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், அந்த தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த ஆராதனையில பங்கு கொண்டிருக்கிற அனைத்து ஜனங்கள் எங்கெங்க இருந்து பார்க்கிறார்களோ, ஒவ்வொருவரும் வீடுகளிலோ வெளியிடங்களிலோ எங்கெங்கெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய அபிஷேக வல்லமையினால் அற்புதத்தினால நிரப்பி அருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எஸ், நாம் இப்பொழுது பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடல் ஒரு கேள்வியோடு துவங்குற ஒரு பாடல், யார் உண்டு உமக்கு நிகராய்? ஆமென். ஒரு சவாலான கேள்வி. ஆண்டவருக்கு நிகராய் யார் இருக்கா? ஒருவரும் இல்லை. வானிலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. அதுதான் உண்மையா இருக்கு. எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலானவர், எல்லா தேவர்களை பார்க்கிலும் மேலானவர், எல்லா அதிகாரங்களை பார்க்கிலும் மேலானவர், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். கொஞ்சம் பேராகிலும் அதிக பேராகிலும் அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவாதி தேவனை தான். அவரே ஒருவர், ஒருவரே சாவாமை உள்ளவர், ஒருவரை சேவரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அந்த தேவாதி தேவனை நாம் வெல்ல கனப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா. நம்ம யாவருக்கும் தெரிந்த பாடல் யாருண்டு உமக்கு நிகராய் என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். திரும்பி சொல்லுவோம். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஓ யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னதர்,
பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே, ஓ யாருண்டு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும், நம்முடைய எதிரி எவ்வளவு பலவானா இருந்தாலும், நம்மோடு நெருங்கி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு அளவுக்கு துரோகம் பண்ணினார்களோ, நம்மோடு இருக்கிற தேவன் எல்லாவற்றை பார்க்கலாம் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. The one and only இந்த வேர்டை நம்ம பல மேடை நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு பர்சனை நம்ம மேடையில இன்வைட் பண்றோம், அல்ல அவருக்கு ஏதாவது ஒரு அவார்ட் கொடுக்குறோம், ஒரு பரிசு கொடுக்குறோம்னா the one and only the so and so will come and get the prize அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? the one and only வேணா அந்த பேச்சுக்கு வேணா அது அங்க பொருந்தலாம், பட் ரியாலிட்டியில the one and only ஒருவராய் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹalleluya. அந்த தேவாதி தேவன், ஹalleluya, சேனைகளின் கர்த்தர், அவர் செயல்களில் வல்லவர், சாத்தானை தோற்கடித்தவர், சர்வ வல்லவர், சாவை வென்ற தேவன். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? ஓ ஹalleluya. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவி வென்ற தெய்வமே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவி வென்ற தெய்வமே. யாருண்டு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. விசுவாசத்தோடு யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜரிக பண்ணுகிற ஆசாரியராய் தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவராதி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை, அவராதி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. ஓ அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. ஓ அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டு. எல்லா உற்சாகத்தோடு வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால துரத்திவிட்டேன். உங்கள் வல்லமைகள் குறித்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறித்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஓ யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். எத்தனை பேர் நாம எல்லாம் ஸ்ட்ராங் பர்சனா இருக்கணும், ஒரு திட மனதுள்ளவர்களாய் பலன் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படி எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்ப நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றுங்க, என்ன தாங்கிக்க முடியல என்னால, என்னுடைய சூழ்நிலைமைகளை மாற்றுங்க. அந்த மாதிரி நம்முடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்ற பாருங்களேன். ஆண்டவரே இந்த சூழ்நிலைமை மாறணும், அது மாறாம இருக்கலாம், அது வேற பக்கம். அந்த சூழ்நிலைமையை
சகிப்பதற்கும் அந்த சூழ்நிலைமையை சமாளிப்பதற்கு மேற்கொள்வதற்கு எனக்கு பலனை தாங்க. கர்த்தர் உங்களை பலவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை, பலன் இல்லாதவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உள்ள தேவனை எல்லாம் ஆராதித்துக் கொண்டு அந்த உற்சாகத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவையா ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீரப்பா, செயல்களின் வல்லமை உள்ள தேவன், சாத்தானை தோற்கடித்தவர், சாவை வென்றவர், ஆண்டவர் அந்த தேவனை, ஜீவனுள்ள தேவனை. ஓ ஹல்லேலூயா. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். வேதத்துல எல்லாருமே ஜெபிக்கிறவர்களா தான் இருந்தாங்க இல்லையா? அவனுடைய பிள்ளைங்க எல்லாருமே ஜெபிக்கிறவங்க. யாரும் சாதாரணமா ஜெபம் பண்ணல. எங்கெல்லாம் ஜெபித்தார்கள் அப்படின்னு வார்த்தை பார்க்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு விதத்துல அவங்க ஜெபிச்சாங்க. எப்படின்னா, போராடி ஜெபித்தா, விழித்திருந்து ஜெபித்து, கண்ணீர் காத்திருந்து, கருத்தாய், ஒருமனப்பட்டவர்களாய் இப்படி எல்லாம் ஜெபித்ததுனாலதான் கர்த்தர் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய ஜெபிக்கிற விதங்களை அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம போடணும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டோட நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, யாக்கோபை போல, எலியாவை போல, அன்னாலை போல, தாவீதை போல, ஆண்டவரே, வேத மனுஷர்கள் எப்படி ஜெபித்தார்களோ அதன்படி நாங்கள் ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர், எங்களுக்குள்ள ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுங்கன்னு சொல்லி, ஓ ஹல்லேலூயா. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஓ விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஓ யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே, நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். Hallelujah. Oh glorious God, we thank you, we worship your holy name. Oh yes God, we thank you. Hallelujah. ஒரு வீடியோ நான் பார்த்தேன் கடந்த நாட்கள்ல. அந்த காரியம் மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படிப்பட்ட மனநிலைமையோட இருக்கிறாங்க என்பதை குறிச்சுதான அந்த வீடியோ கிளிப்பை நீங்க இப்ப பாருங்களேன். அந்த சம்பவம் தான் இப்ப உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோல பாக்குறீங்க, 2 மனுஷர்கள் ஒன்றாய் தான் போய் அந்த டைமண்டை தேடுவதற்காக போறாங்க. ஆனா 2 பேரும் தேடி கொண்டிருக்கிற வேலையில ஒருவனுக்கு அது கிடைச்சிச்சு, ஆனா மற்றொருவனுக்கு அது கிடைக்கல. அவன் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறான். ஆனா கிடைக்காதவன் கிட்டதான் அதிக பக்கம், அந்த பக்கம் தான் அதிகமான டைமண்ட்ஸ் இருக்குது. கிடைச்சவன் அதை எடுத்துட்டு வந்தவனே பார்க்கும்போது கிடைக்காதவனுக்கு அவ்வளவு பொறாம, அவனை கொன்னுட்டு அந்த பக்கத்துல டைமண்ட்ஸ் இருக்கும் நினைச்சிட்டு அந்த அவன் நோன்றான். கடைசியில பார்த்தா அவனுக்குள்ளே அழிவுக்குள்ளாய் கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் உலகம். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, நாம எப்போ விழுவோம் அப்படின்ட்டு நம்ம பாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம எப்போ விழுவோம், நம்மளுடைய இடத்தை எப்போ பிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு அடிகளும், ஒவ்வொரு அடியும் நம்ம எவ்வளவு கவனமா வைக்கணும் பாருங்க. நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் பார்க்கிறாராம். மனிதர்கள் எப்போ நம்ம இடருவோன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா தேவன் இடராதபடி கர்த்தர் நம்ம பார்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதுதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகார வசனத்துல கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அங்க பவுல் எழுதியிருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு அந்த அன்பை நினைத்து நம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். பொல்லாத உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியிலே உண்மையான அன்பை காட்டுகிற நம் தேவனை நாம்
நாம் எல்லாரும் ஆராதிப்போம். எல்லா கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை உமக்கே நாங்கள் மகிமையின் கனத்தை செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவாதி தேவனே ஒருவருக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கு பாத்திர நீர் ஒருவர் தான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு அது பெரியது, உம்முடைய கிருபை அது பெரியது, எல்லாம் மாறாதது, உண்மை உள்ளது, மாசற்ற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து நல்ல அன்பை நினைத்து ஆண்டுடைய நன்மை நினைத்து எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? தேவன் எந்த அளவுக்கு உங்கள் இருக்கிற அன்பை காட்டினாரோ அந்த அன்புகளை நினைத்து, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அந்த அன்புக்குரிய அந்த ரட்சிப்பு, அன்பினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பினால்தான் ஆபிரகாமின் பிள்ளைகளை நாம் மாறி இருக்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததிக்காக தான் ஆண்டவர் யெகோவா தேவன் அவ்வளவு போராடி ஜனங்களை மீட்கும்படியாய் ஆபிரகாமின் சந்ததியை அவர் நேசித்தபடினால அந்த ஜனங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் பல விதங்களில போராடினதை பார்க்கிறோம். நாமும் ஆபிரகாமின் சந்ததியில வருவது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை கரையமாய் கொடுத்து நம்மை விலையாய் வாங்கி கொண்டு இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியில நாமும் ஒரு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய், நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறும்படியாய் ஆண்டவர் செய்த அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை எங்களை தேடி வந்த தேவன் அப்பா, எங்களை அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசித்து எங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் ஓ கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். கரங்களால் அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபைகளை நினைத்து, கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை எனில் சூழ்ந்த போதும் நீர் காத்தீர், வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றீர். சோதனை எனில் சூழ்ந்த போதும் நீர் காத்தீர், வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றீர். துதியோ துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அந்த தேவனுடைய கிருபைகளை நினைத்து, ஹல்லேலூயா, அந்த கிருபையை நித்தமும் நம்மை தொடரும்படியா பூமி முழுவதும் அவருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கண்கள் பூமியில பொல்லாப்பு நிறைந்திருக்கிறது தான் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா தாவீது சொல்றார், பூமியில நம்முடைய காருண்யத்தினால் நிறைத்திருக்கிறேன் என்று. இன்னைக்கு நம்முடைய பார்வைகள் அது மாற்றப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே நாம தீமைகளை பார்க்காதபடி நன்மையானவைகளை மாத்திரம் பார்க்கிறவர்களாய், குறை சொல்கிறவர்களாய் இல்லாதபடி நிறைவை சொல்கிறவர்களாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட மன நிலைமைகளை கர்த்தர் எங்களுக்குள்ளாய் மாற்றத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. மை சோதரிக்கிற ஆண்டவரே, கிருபைகளை பெருக செய்கிற தேவன், நித்தம் உடைய கிருபையினால எங்களை நிரப்புகிறவர், அனுதினமும் புதிதாய் கர்த்தர் அந்த கிருபையை தருகிறபடினால, உடைய கிருபையினால விசுவாசத்தின் மூலம் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறபடினால இயேசுவா உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம்.
எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. ஓ ஹல்லேலூயா. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்கிறார். ஆண்டவர்களிடத்திலிருந்து நம்ம பெறுவதுதான் நன்மை அப்படின்னு கிடையாது. அநேக காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு நேரிடாதபடி தடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை தாமதித்திருக்கிறார். அநேக நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நீக்கி இருக்கிறார். இதுவும் நன்மைதான். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தை சந்திக்க கூடாது என்றும், நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளும் அனுமதிக்கிறார். இதையும் நம்முடைய கண்கள் நன்மையாய் தான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே, எண்ணில் அடங்கா நன்மைகள், நினைக்காத நன்மைகள். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கூட இருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த தேவை, நமக்கு அது தேவை என்று நினைத்து ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்தார் பாருங்களேன். அந்த அன்பை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. எல்லாம் சொல்லுவோம். நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. அந்த நல்ல தேவனை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யப்பா. ஓ, நீ உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ள எங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறேன். ஓ, உம்முடைய அன்பு மாறாத ஆண்டவரே, அந்த மாசற்ற அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, இந்த ஆராதனையில பங்கு எடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல மனநிலைமையோடு அவங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பல மனநிலைமையில ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இருதயத்தை பார்க்கிற தேவனுடைய வல்லமையை இருதயத்துல ஊற்றி கர்த்தர் ஆண்டவரே ஒரு தெளிவை கர்த்தர், யாரெல்லாம் குழப்பத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மனதுல போராடி கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரத்துல அப்பா எல்லா மன குழப்பங்கள், கேள்வி மேல கேள்வி நம்முடைய இருதயத்துல கேட்டுக்கொண்டு பதில் கிடைக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற, பதில் கிடைக்காமல் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பதிலை இன்றைக்கு நீ தருவீராக ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்துல கர்த்தர் உருவாக்குகிற கரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன், எங்களை தொடர்ந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென். எஸ், thank you Jesus, we worship you, we thank you Lord. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். பல இடங்கள்ல இருந்து நீங்க இந்த ஆராதனையில் நீங்க பங்கு கொள்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வாஞ்சியா இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அறிவிப்புகள் வழக்கம் போல நம் சபையில ஆராதனை சபையில கூடி ஆராதிக்க முடியாத காரணத்தினால அதிகாலை ஜெபம் நமக்கு கான்ஃபரன்ஸ் கால்ல வழக்கம் போல் நமக்கு நடைபெறும். வாலிப ஆண்கள் ஐக்கியம் செவ்வாய்க்கிழமையிலும், வாலிப பெண்கள் ஐக்கியம் வியாழக்கிழமையில நடைபெறும். வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். எனவே எல்லாரும் நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல நம்ம இணைந்து நம்ம ஜெபிப்போம். அநேகர் வந்து நீங்க ஜெபத்துல கலந்து கொள்றீங்க.
அந்த கான்ஃபரன்ஸ் கால் நம்பர் உங்களுக்கு வேணும், அந்த ஆக்சஸ் கோடுடைய அந்த கோட் நம்பர் வேணும்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சர்ச் நம்பர் தெரியும் இல்லையா, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கோட் நம்பரும் அந்த கான்ஃபரன்ஸ் கால் நம்பரும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். நமக்கு இந்த ஆராதனை நமக்கு யூடியூப்ல நமக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நமக்கு ஃபேஸ்புக்லயும் இது வந்து ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்திலையுமே நீங்க பார்த்து தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் நாம் கர்த்தர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேச போகிறார். நமது சபை போதகர் ரெவரண்ட் எம் பால் நடராஜன் அவர்கள் வந்து இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். இனியும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தான் தேசத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற காரியம் நிராகரிக்கப்படுதல். நிராகரிக்கப்படுதல் நித்திய மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வரும். நிராகரிக்கப்படுதல், ஒதுக்கப்படுதல் மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாளுக்கு நாள் அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் இன்றைக்கு அதிகமாய் துவங்கப்பட்டிருக்கிறது, அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட காரியங்கள், நிராகரிக்கப்படுகிற காரியங்கள், ஒதுக்கப்படுகிற காரியங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை நிராகரிப்பது, பிள்ளைகள் பெற்றோர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனாலதான் நிறைய இன்றைக்கு அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் நம்மை நிராகரிக்கிறார்கள் என்றால், ஒதுக்குகிறார்கள் என்றால், ஒரு விதமான ஒரு கலக்கு நமக்குள்ள இருக்கிறது. பயம், ஒரு தனிமை, நம்பிக்கையற்ற சூழ்நிலைமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அந்த நேரத்தில் யாருக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும்? எதை நோக்கி நாம் ஓட வேண்டும்? எப்படி இருந்தால் நாம் அதிலிருந்து மீண்டு வர முடியும்? என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவை? யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரையும் பொறுப்பை தள்ளாதவர், ஒருவரையும் அவர் நிராகரிக்க மாட்டார். கர்த்தர் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, நமக்கு அன்பானவர்களால் நாம் நிராகரிக்கப்படுகிறோம். அன்பானவர்களால் நிராகரிக்கப்படுதல், நெருங்கி இருக்கிறவர்களால் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இப்பொழுது நாம் வேதத்திலே பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பெண் இருந்தால், அவர் ஆகார். இந்த ஆகார் எங்கிருந்து வந்தவள்? எகிப்து தேசத்திலிருந்து வந்தவள். யாரோடு? ஆபிரகாமோடு. ஆபிரகாமோடு அடிமையாய் இவள் வந்தாள். அடிமையாய் கொண்டு வரப்பட்ட இவள் ஆபிரகாம் சாராளோடு இருந்தார். ஒரு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நீ உன் இடத்தையும் தேசத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்திற்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அழைக்கும் பொழுது அவனுக்கு பிள்ளை இல்லை. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சாராளுக்கு இடையில ஒரு மாற்று யோசனை வந்தது. என்னவென்றால், ஆகார் கூட வேலைக்காரியாக இருக்கிறார். அப்போ அவள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வித்து அது வெளிப்படும் பொழுது அது சந்ததியாய் இருக்கும் என்று எண்ணி, எனக்கு அன்பானவர்களே, சாராள் ஒரு மாற்று யோசனை, ஒரு குறுக்கு யோசனை பண்ணி ஆகாரை ஆபிரகாமோடு இணைக்கும் பொழுது இஸ்மவேல் பிறக்கிறார். அந்த இஸ்மவேல் பிறக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல ஆபிரகாம் கொண்டு போய் கேட்கிறான். கூட்டிட்டு போயிட்டு சுதந்திரவாளியா இருப்பான். ஆண்டவர் திட்டமும் தெளிவா சொல்லிட்டாரு,
உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளைதான் சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்ட்டு. காலங்கள் கடந்து போனது. இஸ்மவேல் வளருகிறான். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். சாராள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றார், ஈசாக்கு. அவன்தான் சுதந்திரவாளி. அப்போ இருவருமே வளர்கிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, இங்க ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த நேரத்தில் இருவருக்குமான அந்த பிரச்சனை, இஸ்மவேல் ஈசாக்கை கிண்டல் கேலி பண்ணி அவனை சரியான முறையில் அவன் நடத்தாதனால இருவருக்கும் வாக்குவாதம் பிரச்சனை ஆகிறது. அப்பொழுது இவள் சாராள் போய் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், இது மாதிரி இப்படி பிரச்சனையா இருக்கிறது. அப்ப ஆண்டவரிடத்துல போய் கேட்ட உடனே ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றார், உன் மனைவியின் இடத்துல போயிட்டு நீ அவள் என்ன சொல்லுகிறாளோ அதன்படி நீ கேள் என்று அனுப்பிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் காலை கொஞ்சம் அப்பமும் துருத்தியில தண்ணீரும் அவளுக்கு கொடுத்து பிள்ளையோடு ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 13 20 வசனங்களில் இது போடப்படுகிறது. அப்போ அவள் கடந்து போயிட்டு இருக்கிறா. அப்படி கையில் இருக்கிற அப்பமும் அந்த தண்ணீரும் தீர்ந்த உடனே வனாந்தரத்திலே தாகம் பசி தன்னுடைய பிள்ளையை ஒரு இடத்துல கிடத்தி விட்டுட்டு கல் எறிகிற தூரத்துல போய் நின்று ஆண்டவரை நோக்கி கதறி அழுகிறார். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை சாகிறதை நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்ட்டு அவள் அழுகிறார். நீங்க இத ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்படுகிறது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆகார் தேவனை நோக்கி, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஆனால் ஆகாருடைய பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆகார் அவள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தவள். அங்க எகிப்தில் இருக்கிற தெய்வங்களை, அங்க இருக்கிற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவள். ஆனால் ஆபிரகாமால் துரத்தி விடப்பட்ட உடனே இவள் வந்து தனிமைப்படும் பொழுது அந்த எகிப்து தேசத்தினுடைய இருக்கிற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அவைகளை நோக்கி கூப்பிடவில்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவனை நோக்கி அவள் சத்தமிட்டு கூப்பிட்டாள். இந்த அனுபவம் எங்கிருந்து வந்தது? ஆபிரகாமோடு இருந்ததுனால ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் அவள் பார்த்தாள். ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஆபிரகாமோடு தேவன் இருந்து செய்கிற காரியங்கள், அற்புதங்கள், வலிமையான காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் அவள் அறிந்ததுனால, ஆண்டவரை முழுமையாய் தெரிந்ததுனால அவள் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு சத்தத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிராகரிக்கப்படுகிற நிலைமை, துரத்தி விடப்படுகிற நிலைமை, உதாசீனப்படுத்துகிற நிலைமை அவளுக்கு வந்தது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, போகிறேன் எப்படி இருக்குமோ, நான் ஜீவனோடு இருப்பேனா அல்லது பிள்ளையோடு நான் மரித்து போவேனா, எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலைமை. பிள்ளையும் சாக கிடக்கிறான், நானும் அதே நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்ட்டு வழி தெரியாமல் போயிட்டு ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு அழுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில நீங்கள் யார் மூலமாவது நீங்கள் நிராகரிக்கப்படுகிற சூழ்நிலையில் இருப்பீர்களானால், உதாசீனப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் இருப்பீர்களானால், தள்ளப்படுகிற அனுபவத்தில் இருப்பீர்களானால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களை குறித்ததான ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அற்புதம் உடைய வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் இந்த இடத்துல நடந்தது. இவள் அழுகிறாள்.
ஆனால் அவளுக்கு அருகாமையில ஒரு ஊற்று, ஆண்டவர் கண்களை திறக்கும் பொழுது இந்த ஊற்று அவன் கண்களிலே தென்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில, துரத்தி விடப்பட்ட நிலைமையில, புறம் தள்ளப்பட்ட நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது இவள் தன்னுடைய சுய பலத்தை நம்பவில்லை. யாராவது மனிதர்கள் இருக்கிறார்களா அவரிடத்துல போயிட்டு உதவி கேட்கலாம் என்று போகவில்லை. உண்மையுள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதுதான் அவள் அற்புதத்தை காண்பதற்கு ஏதுவாயிருந்தது. இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைமையில் இருக்கும் பொழுது, வனாந்தரத்திலே அலைந்து திரிகிற ஒரு நிலைமை உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதத்தை அதே இடத்துல செய்வார். அதே இடத்துல ஊற்றை உண்டு பண்ணுவார். கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அடுத்தது இரண்டாவது காரியம், உடன் பிறந்தவர்களால் நிராகரிக்கப்படுதல். உடன் பிறந்தவர்களால். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் புறத்தள்ளப்பட்ட நிலைமையில, உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில, உங்களை ஒரு பொருட்டாவே எண்ண முடியாத ஒரு நிலைமையில, புறம் தள்ளப்பட்ட நிலைமையில, மதிக்காத நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியம் நான் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டேன். ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதன் யோசேப்பு. அவன் வாலிபனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை உருவாக்கி அவனை ஒரு உயர்ந்த இடத்துல அவனை கொண்டு போய் வைத்தார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவன் செய்த தவறு என்ன? ஒரு தவறும் செய்யவில்லை. இவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன், தகப்பன் அதிகமாய் அவனை நேசித்தான். கர்த்தர் இவனுக்கு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனத்தை பெற்ற தரிசனத்தை ஒரு நாள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 37வது அதிகாரம் ஆதியாகமம் 5வது வசனத்திலே யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். தேவன் கொடுத்த சொப்பனத்தை இவன் அறிவித்ததனால அதிகமாய் இவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. யார்? உடன் பிறந்த சகோதரர்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், இவனை புறத்தள்ளினார்கள், வெறுத்தார்கள். ஒரு நாள் வந்தது, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரரை பார்க்க முடியாத ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சகோதரரை பார்க்க முடியாய் யோசேப்பை அனுப்புகிறார். பல வர்ண அங்கேயே அவனுக்கு போட்டு அனுப்பின. அப்போ அவன் வரும் பொழுது தூரத்திலே பல இடங்களிலே தேடி கடைசியா கண்டுபிடித்து வரும் பொழுது தூரத்திலே அவனை பார்க்கும் பொழுது, நீங்கள் இதை ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18 to 28 வசனங்களை நீங்க அதை பார்க்கும் பொழுது அவருடைய சம்பவங்கள் அதிலே போடப்பட்டிருக்கு. தூரத்திலிருந்து வரும் பொழுது, தூரத்திலே பார்க்கும் பொழுது இவர்கள் யோசனை பண்ணுகிறார்கள். ஆலோசனை, எதிர்மறையான ஆலோசனை. இவனை கொல்ல முடியாது, இவனை கொன்று இவனுடைய ரத்தத்தை இவனுடைய அங்கியில தடவி கொண்டு போய் தன் தகப்பனிடத்துல துஷ்ட மிருகம் அவனை கொண்டு விட்டதுன்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கல. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எதுக்கு இந்த பாவம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி குழிக்குள்ள போட்டுருவோன்னு குழிக்குள்ள போடுறாங்க. குழிக்குள்ள போட்ட உடனே ஏன் இந்த ரத்த பழி இவன் இங்கே இருந்து சாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே தூரத்துல இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துல வராங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா 28வது வசனத்துல மீதியானவர்கள் கடந்து போகிறது. அவன் யோசேப்பு அந்த குழியை தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலர் கையில 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வெற்றி போட்டார். இவனுடைய ஒரு ஜர்னி, அந்த பிரயாணம் வீட்டிலிருந்து இப்போ எகிப்து தேசம் வரைக்கும் போகிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதை அனுமதித்தார்.
வேற எந்த காரியத்திலும் தன்னுடைய தகப்பனை விட்டு அவனை பிரித்திருக்க முடியாது. ஆனால் தகப்பனுடைய இருதயத்திலே ஏவி தேவனின் திட்டம் நிறைவேறும்படியாக அவனை தன்னுடைய சகோதரன் மத்தியை அனுப்பி, சகோதரன் ஏற்கனவே இவன் மீது ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, பொறாமையோடு இருக்கிறார்கள். இவன் மாத்திரம் விசேஷமாய் தகப்பனால் நேசிக்கப்படுகிறான், இவனுக்கு மாத்திரம் விசேஷித்த ஒரு ஒரு இடம் இருக்கிறது தகப்பனுடைய இருதயத்திலே, வீட்டிலே. இவன் ஒரு விசேஷமாய் இருக்கிறான் என்று இவன் மீது பொறாமை கொண்டார்கள். பொறாமை, அந்த பொறாமை எதுவரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினது? அவனை கொல்லும்படி, கொல்லவும் துணிய வைத்தது அந்த பொறாமை. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நீங்கள் நிராகரிக்கப்படுகிற நிலைமையில் இருப்பீர்களானால், இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தள்ளப்படுகிற நிலைமையில் இருப்பீர்களானால், உங்களுடைய இந்த பிரயாணம், வாழ்க்கை பிரயாணம் இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமையில் இருக்குமே ஆனால், ஒன்று நீங்கள் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு? ஒரு உயர்ந்த இடத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு, ஒரு பெரிய இடத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு. அல்லேலூயா. இவன் யாரால் நிராகரிக்கப்பட்டான்? சொந்த சகோதரனால் நிராகரிக்கப்பட்டான். எகிப்து தேசத்துக்கு போகிறான். அங்க போயிட்டு அவன் போத்திபார் என்ற ஒரு பதவி வகிக்கிறவன், அவன் யோசேப்பை விலைக்கு வாங்குகிறான். கர்த்தர் அந்த இடத்துல இவனுடைய செய்கையை பார்த்து எல்லாவற்றையும், தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லா அதிகாரங்களையும் இவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் எதை விலக்கி வைத்தானோ அந்த மனைவி மூலமாவே அவனுக்கு பிரச்சனை வந்தது. அவள் இவனை, யோசேப்பை பாவத்திற்கு இணங்க வரும்போது இவன் தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டுட்டு ஓடுறான். ஓடும்போது வீணான பழியை இவன் மீது போட்டு சிறைச்சாலையில கொண்டு போகிறான். சங்கீதம் 105 17 18 19 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. அவன் கதறி இருப்பான், ஒரு தவறு செய்யல, நான் வீணாக நான் இந்த இடத்துல வந்துட்டேன், தவறு செய்யாம எந்த ஒரு குற்றம் செய்யாதபடிக்கு நான் இந்த இடத்துல கைதியாய், ஒரு அடிமையாய் இந்த இடத்துல நான் விற்கப்பட்டு விட்டேன். நான் இப்பொழுது சிறைச்சாலையில ஒரு தவறும் இல்லாதபடிக்கு நான் சிறைச்சாலையில கைதியா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல அவன் கேட்டிருப்பான். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு சித்தத்தோடு கொண்டு போனார். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதான். கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம், அவனை உருவாக்கினது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் கொடுக்க இருக்கிற அந்த உயர்வு, தேவன் கொடுக்க இருக்கிற அந்த மேன்மை, அது மிகப்பெரியது. அந்த மிகப்பெரிய மேன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அதற்கு இவன் தயாராக வேண்டும், தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் பல கட்டங்களை, எதிர்மறையான சூழ்நிலைகளை கர்த்தரை ஏற்படுத்தி தந்தார். சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். ஆதியாகமம் 41:37 44 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இவனுக்கு குறிக்கப்பட்ட அந்த நாள் வரும் பொழுது கர்த்தர், இந்த இடத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொப்பனம் கிடைத்த உடனே அவன் தேசம் எங்கும் ஆட்களை தேடுறான். இல்லை, அப்பொழுதுதான் அவனோடு இருந்த ஒருவனுக்கு நினைவுக்கு வருகிறது, அவன் ஏற்கனவே இவனால் நன்மை பெற்றவன், சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆகி மறுபடியும் பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாய் போனவன். அவனுக்கு நினைவு வருகிறது. அவன் சொல்றான், சிறைச்சாலையில ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சொப்பனங்களை நல்ல முறையில் நேர்த்தியா அவன் விவரித்து சொல்லக்கூடியவன். அவனை கூட்டிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு நேர பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். அந்த இடத்திலேயும் ஆண்டவருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்துகிறான். அங்க என்ன சட்டம்னா, பார்வோன் தான் தெய்வம், பார்வோன் தான் எல்லாம் கும்பிடணும், அவனை தவிர வேற யாரும் கும்பிடக்கூடாது. ஆனால் இவன் சொல்றான்,
அதாவது நான் ஆராதிக்கிற தேவன், என்னுடைய தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். அவர்தான் இந்த மங்களமான உத்தரவு கொடுக்க, இதற்கு விளக்கம் கொடுக்க அவர்தான் என்னை ஏவினார். அவர்தான் எனக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே தேவன் என்பதை பார்வோனுக்கு முன்பாக தைரியமாய் சொன்னார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இக்கட்டான நிலைமையில அவன் ஒரு கைதியாய் இருக்கிறான், ஒரு அடிமை. அவன் அவ்வளவு பெரிய பார்வோனுக்கு முன்பாக தைரியமாய் சொன்னான். அவன் ஜீவனை அவன் பொருட்படுத்தவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாம் நிறைவேறினது. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். மற்ற யார் சொன்னதும் சரியில்லை, இவன் சொன்னதுதான் சரி அப்படின்று அவனுடைய வாயினாலே தேவன் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 42வது வசனம், 41வது அதிகாரம் 42வது வசனத்துல சொல்றார். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர முகத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கினான். பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அல்லேலூயா. ஒரு கவர்னர் பதவி, ஒரு ஆளுநர் பதவி. இதற்காக தான் இந்த ஒரு மேன்மையான ஒரு இடத்தை வகிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவனை புடமிட்டார். தரிசனத்தை அவன் சிறுவயதிலே கொடுத்தார். அந்த தரிசனம் அவனுக்குள்ளாய், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் இருந்து அவனை புடமிட்டது, அவனை உருவாக்கினது, ஒரு சாந்த குணமுள்ளவனாய் மாற்றினது, ஒரு அனுபவசாலியாய் மாற்றினது. எனக்கு அன்பானவர்களே, இதையெல்லாம் அவன் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில, அந்த நிலைமையில தள்ளப்பட்டதினால், சகோதரர்களால் தள்ளப்பட்ட அனுபவத்தில் வந்ததினால், சகோதரர்கள் அவனை விற்று போட்ட ஒரு நிலைமையில அவன் இருந்த சூழ்நிலைமையில, அடிமையாய் வந்த நிலைமையில அவன் கர்த்தருக்குள்ளாய் தன்னை உறுதியாய் பற்றிக்கொள்ள வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தரை முழுமையாக பற்றி கொண்டான். அந்த எவ்வளவு கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு தன் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நிறைய இடங்கள் வருகிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு கை வைத்த பொருளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை மாத்திரமல்ல, அந்த வீட்டாரை ஆசீர்வதித்தார். அந்த இருந்த இடம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனோடு கர்த்தர் இடைப்பட்டார். அவனுக்கு சாதகமாய் எல்லாம், அவனுக்கு மேல இருக்கிற அதிகாரி எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப அவனுக்கு வந்தது? தேவனை முன்வைத்து ஓடினதுனால. நிராகரிக்கப்பட்டதை அவன் பெருசா எண்ணல. ஆனால் அந்த நிராகரிக்கப்பட்ட அந்த காரியத்துல மூலமாய் கர்த்தர் ஒரு நித்திய ஒரு மேன்மையை, உயர்வை, ஒரு இடத்தை, ஒரு பதவியை அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை சகோதரர்களால் நீங்கள் பகைப்பட்டிருக்கலாம், சகோதரர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமை, உன்னுடைய செயல்களை பார்த்து உன்னை இழிவான ஒரு நிலைமையில, உன்னை குறித்துதான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாத ஒரு நிலைமையில, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில, புறம் தள்ளப்பட்ட நிலைமையில, இழிவாக பேசப்பட்ட நிலைமையில உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களானால், கர்த்தரோடு நீங்கள் நடப்பீர்களானால், கர்த்தருடைய கரம், கிருபை உங்களோடு கூட இருக்குமே, ஆனால் அந்த கிருபை உங்களை தயார்படுத்தி உங்களை ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியில கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்தார். கடைசி நீங்க நேரம் இல்லாதனால் நான் சுருக்கி சொல்லுகிறேன். கடைசியில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கு தத்தம் அவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனம், தரிசனம் நிறைவேறியது. பஞ்ச காலங்கள் வரும் பொழுது, தானியங்கள் எல்லாம் இவன் முன்பாக நல்ல விளைச்சல் வரும் பொழுது, இவன் எல்லாவற்றையும் நிறைய கிடங்குகளை, தானிய கிடங்குகளை ஏற்படுத்தி இவன் சேகரித்து வைத்தான். பஞ்ச காலங்கள் வரும் பொழுது அதே சகோதரர்கள் இவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்தார்கள்.
தேவனுடைய தரிசனம் நிறைவேறியது. கர்த்தர் யோசேப்பை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் வைத்தார், நல்ல உயர்த்தி வைத்தார். ஒரு தள்ளப்படுகிற, நிராகரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருந்து நித்தியமான ஒரு உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நபர், மூன்றாவது நபர், ரிஜெக்ஷன் பை கிரியேட்டட் பீயிங். படைக்கப்பட்டவைகளால் நிராகரிக்கப்படுதல். யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் மனிதனை படைத்தார், விசேஷமாய் படைத்தார். சகல படைப்புகளை காட்டிலும் விசேஷமாய் மனிதனை படைத்தார். மனிதன் தேவனுடைய திட்டத்தை செய்ய அவன் தவறும் பொழுது, தேவனுடைய அந்த கட்டளையை மீறும் பொழுது பாவம் உட்பிரவேசித்தது. எல்லாம் பாவிகளாக்கப்பட்டார்கள். உன்னை மீட்டெடுப்பதற்கு புறத்தள்ள முடியாதபடி, உன்னை தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவர் அப்பொழுதே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக நிரந்தரமில்லாத மனுஷனுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். காரணம், மனிதனை அதிகமாக அவர் நேசித்தார். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 10-11வது வசனத்திலே, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக மரிப்பதற்காக, பாவத்திற்கு ஒரு மீட்பை கொண்டு வருவதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக, அந்த இழந்து போன உறவை மீட்டெடுப்பதற்காக, இழந்து போன அந்த பிரசன்னத்தை மறுபடியும் கொடுப்பதற்காக, மரித்து போன ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக, எந்த திட்டத்தோடு ஆண்டவர் அவனை படைத்தார் அந்த திட்டம் நிறைவேறும்படியாக, பரலோகத்தில் இவனை கொண்டு போய் சேர்க்கும்படியாக, அதற்கு ஒரு வழிவாசலை திறக்கும்படியாக பாவம் குறுக்காக இருந்தது. உடைய அக்கிரமங்களை தேவனுக்கு உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் நிவர்த்தியாக்கப்படும் பொழுதுதான், பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் பரிசுத்த தேவனை பார்க்க முடியும். இந்த உலகத்திற்கு வந்தார், ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். 11வது வசனம், அவருக்கு சொந்தமானது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தாங்க, புறந்தள்ளினாங்க. அவர் உலக ரட்சகர், ரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவ மன்னிப்பை கொடுப்பார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவத்திற்கு பரிகாரி இவர்தான் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்ஐ 53வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவனும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவனும், துக்க நிறைந்தவனும், பாடு அனுபவத்திலுமாய் இருந்தார். அவர் விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். அல்லேலூயா. அவரை புறந்தள்ளினோம், நிராகரித்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பொருட்டா எடுக்கவில்லை. இதெல்லாம் தெரியும், நடக்கணும், அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்த நோக்கம் என்ன? அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? அவர் எதை வைத்து எல்லாவற்றையும் சகித்தார்? 1 பேதுரு 3:22, அதாவது எபிரேயர் 12:2 சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலசு பரத்தில் வீற்றிருந்தார். அவருக்கு ஒரு மேன்மை. இப்படி நிராகரித்ததுனால, இப்படி எல்லாம் புறந்தள்ளினால தேவனுடைய திட்டத்தை அவர் செய்வதில்லை அவர் குறிக்கோளாய் இருந்தார். காரணம், அவருக்கு ஒரு மேன்மை. என்ன மேன்மை? தேவனுடைய வலது பார்சத்தில் தேவனுக்கு நிகராய் சிங்காசனத்திலே அமரக்கூடிய ஒரு மேன்மை அவருக்காக காத்திருந்தது. அல்லேலூயா. எந்த மனிதர்களுக்காக வந்தாரோ, எந்த மனிதர்களுக்காக அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இயேசுவை பூலோகத்துக்கு தேவன் அனுப்பினாரோ, அந்த மனிதர்களே இயேசுவை நிராகரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. 1 பேதுரு 3:22 அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது.
எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு கொடுத்தார். இந்த மேன்மையை அவர் பெற்றுக் கொள்ளும்படியாய் தன்னை நிராகரித்த மனிதர்களை அவர் பொருட்படுத்தாதபடிக்கு தேவன் சொன்னதை அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் காரி உணர்ந்தாக கடைசி நேரத்தில் சிலுவைக்கு முன்பாக கொட்டினார்கள். கண்ணை கட்டிட்டு கொட்டிட்டு யார் என்று கண்டுபிடி என்று சொன்னார்கள். ஏளனமாய் பேசினார்கள். அவர் சொன்ன உபதேசங்களை எல்லாம் திரித்து பேசினார்கள். வாரினால் அடித்தார்கள். முக்கிரிடம் அவர் தலையில சூட்டப்பட்டது. இந்த வலி வேதனைகள் எல்லாம் அவர் சகித்துக் கொண்டார். எந்த மனிதர்களுக்காக வந்தார்களோ அந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. புறம் தள்ளினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த ஆண்டவராகிய தேவன் இவரை அனுப்பின திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் எல்லாவற்றையும் சகித்தார். எல்லாவற்றையும் சகித்தார். அப்படி சகித்தது இதுல எதுல ஒன்றிலையாவது விட்டிருந்தா அவர் மேன்மை கிடைச்சிருக்காது. எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். தன்னுடைய சீஷர்கள் அவசரப்பட்டு ஒரு சில காரியங்களை அவர்கள் பேசும்போது கூட இது தேவ திட்டம், தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாய் நடக்கிறது, அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. சிலுவையை எடுத்தார். சிலுவை பாடுகளை அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். தனக்கு முன் வைத்திருந்த அந்த மேன்மையை, பிதாவுக்கு நிகரான ஒரு மேன்மை முன்னாடி அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் முழு அதிகாரத்தையும் வல்லமையும் எல்லாவற்றையும் அவருடைய கையில கொடுத்தார். எப்பொழுது இது நடைபெற்றது? நிராகரிக்கப்பட்ட ஜனங்களால் சிலுவையில அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வெற்றி பெற்றவராய், ஜெயம் பெற்றவராய், எல்லாவற்றையும் முடித்து ஜெயம் பெற்றவராய் அவர் போகும் பொழுதுதான் அவருக்கு இந்த நிகரான, இந்த பிதாவுக்கு நிகரான இந்த இடம் கிடைத்தது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில், உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில், புறம் தள்ளப்பட்ட நிலைமையில், நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பீர்களானால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மை உங்களுக்கு கொடுப்பதற்காக. சங்கீதம் 27:9-10 சொல்லப்படுகிறது, ஒரு முகத்தை எனக்கு மறையாதே, என் கோபத்துடன் ஒரு அடியனை விலக்கி போடாதே, நீரே என் சகாயர். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு இந்த சங்கீதக்காரன், என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களை கைவிட்டாலும், கைவிடப்பட்டிருக்கிறேன், தனிமையோடு இருக்கிறேன், தனிமையாய் ஃபீல் பண்றேன், கணவனுடைய ஒரு அன்பு பரிவு எனக்கு இல்லை, மனைவியினுடைய ஒரு அரவணைப்பு இல்லை, பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களால் நேசிக்கப்பட முடியாதபடி தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, குடிகார கணவனாய் இருக்கிறான், உண்மையான அன்பு இல்லை, ஒதுக்கப்படுகிற நிலைமை, எப்பொழுதும் வீட்டில் சண்டை சச்சரவுகள், போராட்டம், சந்தோஷமாய் சிரித்து பேசிய பல நாட்கள் ஆகிறது. என்னுடைய சொந்தக்கார உறவினர்கள் என்னை உதாசீனப்படுத்துறாங்க, நிராகரிக்கிறாங்க, பக்கத்துல வர விட மாட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை, மனதில் ஒரு சோர்வு, ஒரு கலக்கம், ஒரு துன்பம், சிரித்து சந்தோஷமாய் பேசிய பல நாட்கள் ஆகிறது, என் முகத்துல ஒரு கலையோடு இருந்து சிரிப்போடு இருந்து பல நாட்கள் ஆகிறது என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நிராகரிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்திய நிரந்தரமான எப்பொழுதும் உங்களோடு தங்கி இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். அந்த மகிழ்ச்சியை தான் ஆகாருக்கு கொடுத்தார், அந்த மகிழ்ச்சியை தான் யோசேப்புக்கு கொடுத்தார், அந்த மகிழ்ச்சியை தான் பிதா தன்னுடைய ஒரே பிரான குமாரனுக்கு எல்லையில்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை, சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்தார். அதே தேவன் உங்களுக்கு கொடுக்க
அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மனம் தளர்ந்து விடாதீர்கள். தொடர்ந்து கர்த்தரிலே நிலைத்திருங்கள். தொடர்ந்து அவரை பின்பற்றுங்கள். யோசேப்பு உத்தமனாய் இருந்தது போல, ஆகார் தேவனை நோக்கி கூப்பிட்டது போல, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் உங்களை அர்ப்பணித்து நடங்கள். காலங்கள் வரும். தேவனுடைய வசனம் யோசேப்பை, அதாவது தேவனுடைய வசனம் வாக்கு நிறைவேறுகிற வரைக்கும் அது யோசேப்பை புடமிட்டது என்று பார்க்கிறோம். வசனம் அவனை புடமிட்டது. காலங்கள் வருகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். நம்மை ஒரு முதிர்ச்சி உள்ளவளாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு மேன்மையான ஸ்தானத்தை, உயர்வை பெறுவதற்குரிய தகுதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்கு நீங்க அடங்கி இருக்கணும். எதிர்மறையான சிந்தனையோ, சோர்வுகளோ, அவிசுவாசமான எண்ணங்களோ எதுவும் உங்களுடைய இருதயத்தில் வந்துடக்கூடாது. தொடர்ந்து கர்த்தரில் நிலைத்திருங்க. கர்த்தரோடு இருங்க. கர்த்தர் உதாசீனப்படுத்தப்பட்ட உங்களை, நிராகரிக்கப்பட்ட உங்களை நித்திய மகிழ்ச்சியாய் காணும்படியா கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? இந்த இடத்துல கண்களை மூடி என்னோட கூட ஜெபிங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஒருவேளை தன்னுடைய நண்பர்களால், உறவினர்களால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில, புறந்தள்ளப்பட்ட நிலைமையில காணப்படுவார்கள். ஆண்டவர் இன்றைக்கு அவர்கள் நித்தியமான, நிரந்தரமான, எப்பொழுது அவர்களோடு தங்கி இருக்கிறேன் அந்த ஒரு மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். புறம்பே தள்ளாத தேவன், யார் கைவிட்டாலும் நீர் சேர்த்துக் கொள்வீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தின் பிரகாரமாய் கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை கொடுங்க. யார் இல்லை என்றாலும் தேவனோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை கர்த்தர் தருகிறார். போராட்டங்களை கர்த்தர் நீக்கி போடும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும். தேவ ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம் கூட இருப்பதா எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்பினைக்கும் சமாதானம், சந்தோஷம் அனைவரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும், சபை மக்கள், முக்கியமான சபை மக்களோடு, சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அவனுடைய ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட தினமனதை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது. நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நன்றி.